இந்த படங்கள்லாம் உண்மையா நடந்த கதைகளை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. தி இம்பாசிபிள்ன்ற படம் 2004ல் இந்தியன் ஓஷன்ல வந்த சுனாமியில தப்பிச்ச மரியான்ற லேடியோட கதையை தான் படமா எடுத்திருக்காங்க. இவங்க ஸ்பெயின் நாட்டில இருந்து வெக்கேஷனுக்காக தாய்லாந்து வந்த ஒரு ஃபேமிலி. அப்போதான் சுனாமியும் வந்திருக்கு. வந்த சுனாமியில இந்த அக்காவோட ஃபேமிலி ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. 3 பசங்க அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டை எப்படி தேடி கண்டுபிடிச்சு திரும்ப எல்லாரும் எப்படி ஒன்னானாங்கன்ற ரியல் ஸ்டோரியை தான் படமா எடுத்திருக்காங்க. ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்ட நேரத்துல வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆஸ்காரே நாமினேட் பண்ணப்பட்டுச்சு. ஆரன்ன்ற இவரோட சர்வைவல் கதையை தான் 2010ல் 127 ஹவர்ஸ்ன்ற படமா எடுத்திருப்பாங்க. இவருக்கு என்ன நடந்ததுன்னா 2003ல் யூட்டால இருக்க ஒரு மலையில ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தப்போ இவர் ஒரு பாறை மேல காலை வச்சு ஏற ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த பாறை உருண்டு இவரோட ரைட் கையை அழுத்தி பிடிச்சிக்குது. பாறை ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால இவரால் தள்ளவே முடியல. இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் உணவை வச்சு 5 நாள் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. 5 நாள் ஆகிய உதவிக்கு யாருமே வரல. ஸோ நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும்னு இவர்கிட்ட இருந்த ஒரு கத்தியை வச்சு இவரோட கையை இவரே துண்டிச்சுக்கிட்டாரு. மசில்ஸை கூட எப்படியோ வெட்டிடலாம், பட் போன்ஸை வெட்டுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கப்புறம் அவர் எப்படி தப்பிச்சாருன்ற கதையை தான் ஒரு படமா எடுத்திருக்காங்க. 1972ல் ரக்பி பிளேயர்ஸ்ல ஒரு ஃபிளைட்ல போறாங்க. அப்போ அந்த ஃபிளைட் எதிர்பாராத விதமா அங்கிருந்து ஒரு மலை மேல மோதி 45 பேரோட கீழே விழுந்திருக்கு. விழுந்த இடம் ரொம்பவே ஒரு குளிரான இடம். இதுல உயிர் படைச்சவங்க குளிர், பனிச்சரிவு, பசின்னு எல்லாத்தையுமே எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பசி தாங்க முடியாம இறந்தவங்களோட உடலை உயிரோடு இருக்கவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கரெக்டா 72 நாள் கழிச்சு 45 பேர்ல 16 பேர் உயிரோட மீட்கப்பட்டாங்க. இவங்க எப்படி உயிர் பழிச்சு வந்தாங்கன்ற கதையை தான் 1993ல் அலைவ்ன்ற ஒரு படமா எடுத்திருப்பாங்க.